Hello viewers, Poco X3 130 நாள் யூஸ் பண்ணி எனக்கு பிடிச்ச விஷயங்களை பற்றியும் பிடிக்காத சில விஷயங்களை பற்றியும் அதோட இப்போ வரைக்கும் இந்த ப்ராடக்ட் ஒர்த்தா அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன். மிஸ் பண்ணாதீங்க. Pros number 1, look and build quality. சென்டரில் ஸ்ட்ரைப்ஸ், ரவுண்டட் கேமரா பேக்ரவுண்டு, போக்கோவோட பிக் பிராண்டிங், கிளாஸ் பேக் மாதிரியே ஒரு ஃபினிஷிங் அட்டகாசமாக இருக்குங்க. சும்மா பேருக்குன்னு ஸ்பிளாஷ் ப்ரூஃப்னு எழுதாமல் IP53 சர்டிஃபைட் பண்ணியிருக்காங்க. மழை தண்ணி பட்டாலோ தெரியாமல் தண்ணி விழுந்தாலோ ஒன்றுமே ஆகாது. நான் நிறைய தடவை போட்டு பார்த்துருக்கேங்க. தண்ணியில் கூட வாஷ் ஃபுல்லாக பண்ணி பார்த்துருக்கேன். ஒன்றுமே ஆகலை. சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்க்ரீன் ப்ரொடெக்ஷனுக்காக கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. Pros number 2, display. 6.67 inch full HD display கொடுத்துருக்காங்க. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா 120 Hz refreshing rate கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும் தாங்க தெரியாதோட வருமா செம்ம ஸ்மூத்தாக இருக்கும். நார்மலாக யூஸ் பண்ணும்போது இல்லை சோஷியல் மீடியா யூஸ் பண்ணும்போது 120 Hz ரெஃப்ரெஷிங் ரேட் செம்ம ஸ்மூத்னஸாக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். அதை யூஸ் பண்ணி பாருங்கள். 60 Hz கூட கம்பேர் பண்ணி பாருங்கள், அப்போ உங்களுக்கு புரியும். அதோட HDR10 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஹை கிராஃபிக்ஸ் கொண்ட மூவிஸ் எல்லாம் செம்ம கிளாரிட்டியாக செம்ம குவாலிட்டியில் பார்க்கலாங்க. இதுக்கு ஈக்குவலாக டுவெல் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ். அதனால் உங்களுக்கு ஆடியோ கிளாரிட்டியும் சூப்பராகவும் இருக்கும். ரெண்டாவது ரெண்டு பக்கமும் கேட்கும், செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும். Pros number 3, கேமரா. சோனி IMX682 சென்சார் கொண்ட 64 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா அட்டகாசமாக இருக்குங்க. அதோட சாம்பிள்ஸை நான் காட்டுறேன், ஸ்க்ரீனில் பாருங்கள். இந்த வீடியோ கூட நான் அதில் தாங்க ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். குவாலிட்டி சூப்பராக தாங்க இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிக்குது. செகண்டரி கேமராவான 13 மெகாபிக்சல் அல்ட்ரா ஒயிட் கேமராவும் நல்லாயிருக்கு. அதோட செல்ஃபி கேமரா 20 மெகாபிக்சல் அதுவும் நல்லாயிருக்கு, டீசெண்டாகவே இருக்குது. எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா இந்த ஆப்பில் நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. சில ஃபீச்சர்ஸை ஸ்க்ரீனில் பாருங்கள். Pros number 4, பேட்டரி. 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜரோட 6000 mAh பேட்டரி. ஆமாங்க, 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. நான் வாரத்துக்கு 4 டைம் தான் சார்ஜ் பண்ணுறேன். சோஷியல் மீடியா, மல்டிமீடியா, கேம்ஸு நிறைய யூஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி வீடியோ எடுத்துக்கிட்டே இருப்பேன். கேமரா நான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி நிறைய பண்ணுறேன். இருந்தாலும் எனக்கு வாரத்தில் 4 டைம் ஃபுல் சார்ஜ் பண்ணால் போதும், எனக்கு வாரம் ஃபுல்லாக தாங்குது. Pros number 5, பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் கேமிங். MIUI 12 OS கொடுத்துருக்காங்க. இதை நல்லா ஆப்டிமைஸ் பண்ணி நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதோட போக்கோ லான்ச்சர் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டும் செம்ம காம்பினேஷனுங்க. யூஸ் பண்ணுறதுக்கு ஃபீல் செம்மையாக இருக்குது. LPDDR4X ரேமும் UFS 2.1 ஸ்டோரேஜும் அதோட Qualcomm Snapdragon 732G ப்ராசஸரும் 240 Hz டச் சாம்பிளிங் ரேட்டு கொண்ட இந்த ஃபோனில் கேமிங் பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் தாங்க இருக்குது. செம்மையாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பர்சனலாக. ஹெவி கேம்ஸ் ஹை கிளாரிட்டியில் லேக் இல்லாமல் ஸ்மூத்தாக ப்ளே ஆகுதுங்க. நான் விளாண்ட சில கேம்ஸை ஸ்க்ரீனில் போட்டு காட்டுற பாருங்கள்.
எனக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாமே முடிஞ்சு எனக்கு பிடிக்காத விஷயங்களை பற்றி பார்ப்போம். பிடிக்காத விஷயம் பில்டு குவாலிட்டி. பார்க்க கிளாஸ் பேக் மாதிரியே இருந்தாலும் உண்மையாலுமே இது பிளாஸ்டிக் பேக் தான். அதனால் இதில் நிறைய ஸ்க்ராச்சஸ் ஈஸியாக விழுந்துடும். அது மட்டும் இல்லாமல் இது நல்ல குண்டாகவும் வெயிட்டாகவும் இருக்கிறனால ஒன் ஹேண்டில் ரொம்ப நேரம்லாம் யூஸ் பண்ண முடியாதுங்க. கை ரொம்ப வலிக்கும். ஒரு தடவை யூஸ் பண்ண தூங்கிட்டுங்க. மண்டையில் டொங்குன்னு விழுந்து பாருங்கள், சரியான வலி. கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 மணி நேரம் வரைக்கும் எனக்கு தூக்கமே வரலங்க. கான்ஸ் நம்பர் 2, டிஸ்பிளே. இதில் கொடுத்துருக்கிறது IPS LCD செம்மையாக இருக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போது கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த ப்ரைஸில் AMOLED ஸ்க்ரீனே கொடுக்குறாங்க. ஹை கிளாரிட்டி மூவிஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா சில டார்க் சீன்ஸ்லாம் வரும்போது நான் AMOLED ரொம்ப மிஸ் பண்ணுறேன். கான்ஸ் நம்பர் 3, கேமரா. பிரைமரி கேமரா, செகண்டரி கேமரா, செல்ஃபி கேமரா எல்லாமே நல்லா இருக்குங்க, டீசெண்டாக இருக்குது. ஆனால் அது போக இன்னும் 2 கேமரா இருக்குது. 2 MP மேக்ரோவும் 2 MP டெப்த்தும். இந்த 2 கேமரா இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் மொக்கந்தாங்க சொல்லி ஆகணும். கடைசியாக இந்த ப்ராடக்ட் இப்போ வரைக்கும் ஒர்த்தா அப்படின்னா கிடையாதுங்க. 130 நாளைக்கு முன்னாடி நான் இந்த ஃபோனை வாங்கும்போது இது செம்ம ஒர்த்தாக இருந்துச்சு. ஆனால் இப்போது இதை பீட் பண்ணுறக்காண்டி 2 மொபைல் வந்துருச்சு. நீங்கள் ஆல்ரவுண்டராக இருந்தீங்க, எனக்கு கேமும் விளாடணும், மல்டிமீடியா யூஸ் பண்ணணும், சோஷியல் மீடியா யூஸ் பண்ணணும், இல்லை கேமரா யூஸ் பண்ணணும், எல்லாமே யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக MI Note 10 Proக்கு போயிடுங்க. இல்லை நான் ஹெவி கேம் மட்டும்தான் நான் விளாடுவேன் அப்படின்னா Poco X3 Proக்கு போயிடுங்க. எங்கள் ப்ராடக்ட்டை நாங்களே தான் பீட் பண்ணுவோன்னு Poco பீட் பண்ணியிருக்காங்க. ஓகே வியூவர்ஸ், உங்களுக்கு வேறு ஏதாவது கேட்ஜெட் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, அதுக்கு ஒரு வீடியோ கண்டிப்பாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கடைசியாக தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.